ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்னா என்ன, நான் எந்த கடையில் ஒன் டைம் டெபாசிட் பண்ணேன், என்ன ப்ராடக்ட் வாங்கினங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரெஃபர் பண்ணுங்க. ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் நான் லலிதா ஜுவல்லரியில் தான் போட்டிருந்தேன். ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் நான் டெபாசிட் பண்ணதுனால எனக்கு ப்ராஃபிட் ஆச்சா லாஸ் ஆச்சாங்கிறத பில்லோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நகை ரேட் இவ்வளோ ஹையாகவும் இல்லை, இவ்வளோ வாட்டி ஃப்ளக்சுவேட்டும் ஆகலை. சம்பளம் வந்த உடனே செலவெல்லாம் போக மிச்சம் இருக்க காசுல தான் நகை சீட்டும் 3 லட்ச ரூபாய் ஏழை சீட்டுக்கும் மாசம் மாசம் கட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்படிலாம் சேவ் பண்ணி வச்ச காசுல வாங்கினதுதான் இந்த நெக்லஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நெக்லஸ் எடுக்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது. கையில அமௌண்ட் இருக்கு, ரொம்ப நாளா எனக்கு வளையல் எடுக்கணும், ஒரு பேர் ஆஃப் கோல்டு பேங்கிள்ஸ் எடுக்கணுங்கிறது தான் ஆசை. அந்த பேங்கிள்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி வாங்க போனப்பதான் அங்க இருக்கிற ஒரு ஸ்டாஃப் எனக்கு இந்த ஒன் டைம் டெபாசிட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க. ஒன் டைம் டெபாசிட்னா வேற ஒன்றும் இல்லைங்க, கையில இருக்கிற அமௌண்ட்டை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு நீங்க 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த நகை பிடிச்சிருக்கோ அந்த நகையை செய்கூலி சேதாரம் இல்லாம அப்படியே ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துக்கலாம். மாசம் மாசம் நாங்க கட்டுற நகை சீட்டும் இதே மாதிரி தானே. 11 மாசம் வரைக்கும் மாசம் மாசம் கட்டுவோம். 11 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூலிங் பீரியட் ஒரு 30 டேஸ் கழிச்சு செய்கூலி சேதாரம் இல்லாம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி தானே எடுப்போம். நீங்க கேட்கறது கரெக்ட் தான். ஆனா இந்த ஒன் டைம் டெபாசிட்ல நீங்க என்னைக்கு டெபாசிட் பண்றீங்களோ அன்னைக்கு இருக்கான கோல்டு ரேட்டை அப்படியே நீங்க லாக் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு உங்க கையில 1 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாயை நீங்க அப்படியே ஒன் டைம் டெபாசிட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு என்ன கோல்டு ரேட், அதாவது 13,885 இன்னைக்கு கோல்டு ரேட். 1 லேக்குக்கு நீங்க இப்போ 7.2 கிராம்ஸ் கோல்டு உங்களுக்கு அக்குமுலேட் ஆகும் இன்னைக்கு ரேட்டு படி. அப்போ அந்த 7.2 கிராம்ஸ்க்கான பாண்டை உங்க கையில கொடுத்துருவாங்க. நீங்க அந்த பாண்டை ஒரு 11 மந்த்ஸ் கழிச்சு, நம்ம நார்மலா எப்படி கோல்டு சிட் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் எடுப்போமோ அதே மாதிரி 11 மந்த்ஸ் கழிச்சு நீங்க எடுத்தீங்கன்னா அப்படியே எந்தவித வேக்கிங் சார்ஜஸ் எந்தவித வேஸ்டேஜும் இல்லாம வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துக்கலாம். கையில இருக்க 1 லட்சத்துக்கு அப்படியே நான் அன்னைக்கு ரேட்டு படி இருக்கிற நகையா வாங்கியிருந்தா கண்டிப்பா வேஸ்டேஜுக்கு 8-9% எனக்கு லாஸ் தான் ஆயிருக்கும். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்க பணமா தான் டெபாசிட் பண்ணணும்னு இல்லை. உங்ககிட்ட பழைய நகை எதுவா இருந்தாலும், உங்க பாட்டிங்க யூஸ் பண்ணது இல்லைன்னா உங்க பரம்பரை நகைன்னு சொல்லிட்டு இருக்கும், அதுலலாம் உங்களுக்கு கேடிஎம் தான் இருக்கும். மேக்ஸிமம் 916ஓ இல்லை ஹெச்யூஐடியோ இருக்காது. ஸோ அதெல்லாம் நீங்க இந்த ஸ்கீம்ல நல்லா மாத்திக்கலாம். அந்த மாதிரி நகையை பியூரிட்டி செக் பண்ணி அது எவ்வளோ பியூரிட்டி வருதோ அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு இருக்க ரேட்டை கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு கிராம்ஸா அக்குமுலேட் பண்ணுவாங்க. உங்களுடைய பழைய நகை எதுவா இருந்தாலும் அதை அன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட்டுக்கு அப்படியே நீங்க டெபாசிட் பண்ணி கிராம லாக் பண்ணிட்டீங்கன்னா 11 மாசம் கழிச்சு இப்போ இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்க நியூ டிசைன்ஸா பார்த்து எடுத்துக்கலாம். நீங்க மாசம் மாசம் கட்டுற நகை சீட்லயுமே ஒரு மாசம் உங்களுக்கு அதிக கிராம்ஸ் அக்குமுலேட் ஆகும், இன்னொரு மாசம் கம்மியா தான் அக்குமுலேட் ஆகும். எல்லாமே அன்னைக்கு இருக்கிற கோல்ட் ரேட்டை பொறுத்து தான் இருக்கு. ஆனா இந்த ஒன் டைம் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்ஸ் நீங்க ரேட் லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்க 11 மாசம் ஃபுல்லாவே அதே ரேட்டுக்கு தான் நீங்க கிராம அக்குமுலேட் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த ஒன் டைம் டெபாசிட் யாருக்கெல்லாம் சூட்டபிள்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, சீர் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லைன்னா அப்கமிங் எனக்கு ஒரு வெட்டிங் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இயர் நீங்க மேரேஜ் பிளான் பண்றீங்கன்னா இந்த இயரே உங்க கையில எவ்வளோ கோல்டுக்குன்னு எடுத்து வச்சிருக்க அமௌண்ட்டை நீங்க அப்படியே ஒன் டைம் டெபாசிட்டா பே பண்ணீங்கன்னா 1 இயர்க்குள்ள அப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல என்ன ஜுவல்லரிஸ் இருக்கோ அதை நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு அடுத்து ஒரு 7-8 மந்த்ஸ்லயே மேரேஜ் வருது, அதுக்குள்ள நான் நகை எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க அதுலயும் நகை எடுத்துக்கலாம். இந்த ஒன் டைம் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் லலிதால மினிமம் 6 மாசம் நீங்க லாக்இன் பீரியட்ல இருக்கணும். 6 மாசத்துக்கு அப்புறம், அதாவது 7வது மாசம் நீங்க எடுத்தீங்கன்னா 6% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ்ல மைனஸ் பண்ணிப்பாங்க. இப்படி ஒரு மந்த் இன்க்ரீஸ் ஆக ஆக வேஸ்டேஜோட டிஸ்கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இல்ல 11 மந்த்ஸ் ஃபுல்லா வெயிட் பண்ணீங்கன்னா நீங்க எடுக்க போற நகைக்கு எந்த ஒரு செய்கூலி சேதாரமும் இல்லாம வெறும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கோல்டு பயங்கரமா ஃப்ளக்சுவேட் ஆயிட்டு இருக்கு. மார்ச்ல யுஎஸ்ஏக்கும் ஈரானுக்கும் போர் ஸ்டார்ட் ஆச்சு. அதோட சைடு எஃபெக்டா க்ரூட் ஆயில், பெட்ரோல், எல்பிஜி அண்ட் கோல்டுக்கு கூட ரொம்ப இம்பாக்ட் கொடுத்துச்சு. மார்ச் மிட்லலாம் 12,800 வரைக்கும் கோல்டு டிப் எடுத்தது. சரி இன்னும் ரொம்ப குறையும்னு நினைச்சு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறப்போ சடனா 13,000 தாண்டி இப்போ 13,800ல வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம யூஎஸ் டாலருடைய வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா கோல்டு ரேட்டும் கான்சிக்வெண்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். சில ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, 2025ல எப்படி கோல்டு ஆல் டைம் ஹை ஆச்சோ அதே மாதிரி 2026 எண்டுலயும் 1 கிராம் தங்கத்தோடைய விலை 18,000ல இருந்து 20,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எதுவும் ஷியூரா தெரியாது, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கோல்ட் ரேட் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா சேவ் பண்ண மட்டும் மறக்காதீங்க. இப்ப வாங்க பில்லோட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
இதான் அந்த நகையோடைய பில் காப்பி. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி லலிதா ஜுவல்லரியில தான் நான் வந்து ஒன் டைம் டெபாசிட் பண்ணியிருந்தேன். திருச்சி பிரான்ச்சில் பண்ணியிருந்தேன். டேட்டு பார்த்தீங்கன்னா 18/7/2025 ஜூலை 18ஆம் தேதி அன்னைக்கு இதை நான் பில் பண்ணியிருக்கேன். நான் செப்டம்பர் 2024 அதாவது என் பர்த்டே அன்னைக்கு நான் டெபாசிட் பண்ணேன். டெபாசிட் பண்ணி 11 மந்த்ஸ் கழிச்சு ஜூலை 18th அன்னைக்கு நான் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து கோல்டு நெக்லஸ். ஸோ கோல்டு நெக்லஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அதோட பியூரிட்டி 22 கேரட்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா டோட்டல் வெயிட்டை விட நான் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேனோ ஸ்கீம் அப்போ அவ்வளோ வெயிட் மட்டும் எனக்கு கால்குலேட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. இந்த எல்டபிள்யூங்கிறது இருக்கிறது எல்லாமே வந்து வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்காக தான் பண்றது. பிகாஸ் நான் போட்ட கிராமுக்கு ஏற்ற மாதிரி அன்னைக்கு ரேட் வந்து ஃபிட்டின் ஆகுற மாதிரி அவங்க கால்குலேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு இருக்கிற கிராம் ரேட் பார்த்தீங்கன்னா 9150. ஸோ நான் கிராமம் அக்குமுலேட் பண்ணதுனால இந்த ரேட் வந்து என்னை எந்த விதத்துலையும் வந்து பாதிக்கல. ஸோ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் 7734 போக மொத்த டோட்டல் வேல்யூ 1,28,000. இந்த அமௌண்ட் தான் நான் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கிராம்ஸை பிரித்து அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு அதிகமாக இருக்கிற எக்ஸ்ட்ரா கிராம்ஸ், அதாவது இந்த 1.700 மில்லிகிராம்ஸ் இருக்கு அப்படின்னா அது நான் டெபாசிட் பண்ண கிராம்ஸ்க்கு அதிகமாக இருக்கு இந்த ஹாரம். அப்படி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிராம் பார்த்தீங்கன்னா 1.788 மில்லிகிராம்ஸ். ஸோ இந்த 1.788க்கு மட்டும் நான் வந்து அன்னைக்கான வந்து ரேட்டும் ப்ளஸ் அதுக்கான ஜிஎஸ்டி ப்ளஸ் அதுக்கான வேஸ்டேஜ் நான் பே பண்ணணும். அதுக்கான அமௌண்ட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 17,183 ரூபா ஆகுது. அந்த 20 ப்ளஸ் இதோட எக்ஸ்ட்ரா கிராம் மொத்தம் 21 கிராம் 0.900 மில்லிகிராம்ஸ் வருது. எல்லாத்தோடு சேர்த்து ஒரு அமௌண்ட் வருது. அது மட்டும் இல்லாமல் ஆரத்துல வந்து ரெட் கலர் ஸ்டோன்ஸ், அது ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் கிடையாது, பட் அதுக்குன்னு தனி வேல்யூ இருக்கு. அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.990 மில்லிகிராம்ஸ் இருக்கு. அந்த 0.990 மில்லிகிராம்ஸ்க்கு ஒரு வேல்யூ ஆட் ஆகும் நமக்கு. அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 148 ரூபா வந்திருக்கு. ஸோ அந்த வேல்யூவை ஆட் பண்ணியிருக்காங்க எனக்கு இதோட. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணது போக டோட்டல் அமௌண்ட் வந்து எனக்கு எவ்வளோ ஆகுதுன்னா ஸோ மொத்தமாக எனக்கு வந்து 21 கிராம்ஸ் ஆகுது. மேலே ஒரு 20.182 கிராம்ஸ் ப்ளஸ் அதோட 1.788 கிராம்ஸ் சேர்த்தா 21.970 கிராம்ஸ். இதுதான் வந்து டோட்டல் நெக்லஸோடைய வெயிட். அதில் கிராஸ் வெயிட் அதுனா நெட் வெயிட் வந்து அந்த ஸ்டோன் வெயிட் லெஸ் ஆக போக அதோடைய நெட் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21.772 மில்லிகிராம்ஸ். ஸோ இந்த 21லேருந்து ஸ்டோன் வெயிட்டை மைனஸ் பண்ணிட்டோம்னா 21.772 மில்லிகிராம்ஸ் இருக்கு. இந்த கடையிலன்னு இல்லை, எல்லா கடையிலுமே நீங்கள் ஸ்டோனுக்கோ இல்லை எக்ஸ்ட்ரா அதில் குந்தன்ஸோ பேர்ல்ஸோ முத்து எது இருந்திருந்தாலுமே அதை வந்து அந்த கோல்டு வெயிட்டோட மைனஸ் பண்ணி வெறும் கோல்டு வெயிட் எவ்வளவோ அது தனியாக கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அதோட டிஸ்கவுண்டட் வேல்யூலாம் போக 1,46,232 ருபீஸ் வந்துருச்சு எனக்கு இதோட அமௌண்ட் மொத்தமாக. அது கூட 3% ஜிஎஸ்டி ஆட் பண்ணோம்னா எனக்கு மொத்தமாக வந்த பில்லோடைய அமௌண்ட் வந்து 1,52,618 ருபீஸ், அதாவது 1,50,618 ரூபா. இந்த 1,50,000த்துல நான் 1,50,000 பே பண்ண வேண்டாம். ஏன்னா நான் வந்து அட்வான்ஸா 1,28,900 ரூபாய் முன்னாடியே கட்டியிருந்தேன். ஸோ இந்த 1,50ல அந்த 1,28,900 மைனஸ் பண்ணா மிச்சம் வர அமௌண்ட் 21,719 ரூபா. அது மட்டும் நான் அன்னைக்கு கார்டில் பே பண்ணிக்கிட்டேன். அதை தான் கீழே பேமெண்ட் டீட்டெயில்ஸ்ல டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஜுவல்லரி அட்வான்ஸ் அட்ஜஸ்டட்னு போட்டு நான் ஏற்கனவே பே பண்ணியிருந்தேன் 1,28,900லேருந்து இப்போ எக்ஸ்ட்ரா ஆகிற அமௌண்ட்டை 21,719 ரூபா மட்டும் கார்டு பே பண்ணி நான் இதை வாங்கியிருக்கேன். நான் டெபாசிட் பண்ணும்போது 1 கிராம் நகை 6,000 சில்லறன்னு வித்துது. டெபாசிட் பண்ணும்போது 1 கிராம் நகை 6,000 இருந்தது. இன்னைக்கு 9,150 மாறிடுச்சு. 1 கிராமுக்கு 3,000னாலும் டோட்டலா எனக்கு 66,000 ப்ராஃபிட். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம தங்க பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.